எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இங்கே பார்த்து துவாரகா வயசு 34 ஆகுது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க இந்த மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்கம்மா. ராசியும் பதினா கும்பம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பதினா புரட்டாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் பார்த்து வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ சொந்தமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணி நடத்திட்டு வரதான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பேக்கரி நடத்தி வரதான் சொல்லியிருக்காங்கம்மா. அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்துட்டுலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வயசாகிட்டதால பேக்கரியை சேல் பண்ணுறதுக்கு பேசிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்களுக்கு மேரேஜ் ஆன நாளாக இருந்து ஒத்து போகாமல் எதுவும் சொல்லியிருக்காங்கம்மா. போக போக சரியாகிடும் பார்த்தாலும் சரி பண்ண முயற்சி பண்ணாலும் அவங்க ஒத்து போகாமல் எதுவும் சொல்லியிருக்காங்கம்மா. இதனாலேயே இவங்க கன்சீவாக இருக்கும் போது அவங்கள விட்டுட்டு வந்துட்டாங்களா. அப்புறம் இப்போ கொஞ்சம் வாரம் முன்னாடி தான் அவரோட நம்ம வாழ்க்கையை இப்படி தனிமையில் கடிக்கணும்னு டிசைட் பண்ணி இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வரப்போகிற கணவர் வேலைக்கு போகணும் ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இவங்க பொண்ணு நல்லா பார்த்துட்டா போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களால் பேக்கரி ஷாப் எடுத்து நடத்த முடியும் அப்படின்னா பேக்கரி ஷாப் நடத்தலாம்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா இவங்க பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அதை கூட இருந்து பார்த்துட்டா போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் கூட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்கம்மா. ஏன்னா அவங்களுக்கு துணை இல்லாத வழி புரியும்னு நம்புகிறாங்கம்மா. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதை விட முக்கியம் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மனைவியை புரிஞ்சு இல்லைன்னா மனைவி இல்லாமல் பெண் துணை இல்லாமல் தலைமையில் கஷ்டப்பட்டு துணை தேடுறீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு பொருத்தமான உதாரணம். இவர் விக்டோரியா வயசு 34 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க 3 டிகிரி படிச்சுக்கு தான் சொல்லியிருக்காங்க. படிச்சுட்டு இப்போ ஆடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஃப்ரீலான்சராக தான் வேலை பார்க்குறாங்களா. அதாவது இவங்களுக்கு பல கம்பெனி வந்து இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்து இப்போ வயசாகிட்டதில் ரிட்டர் ஆகிட்டாங்களா. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க குடும்பம் மேலவசியான ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே இவங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களாமா. இவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் சரி பண்ண ட்ரை பண்ணாலும் அவர் ஒத்து போகலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 நாள் தனிமையில் தான் ஆந்தனியில் வாழ்ந்துட்டு வராங்களா. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு மீதி லைஃப் நல்லபடியாக போக இப்போ வரன்னு பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு போகணும் ஆசைன்னு சொல்கிறாங்க. இவங்க நல்லபடியாக கேரிங்காக கடைசி வரை பார்த்துட்டு போதுன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக கடைசி உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்களும் இவங்கள மாதிரி துணை இல்லாமல் தனிமையில் இருந்து துணை தேடுறீங்க அப்படின்னா இவங்களை அப்ரோச் பண்ணலாமல். இந்த மாதிரி ஒரு நல்ல வசதியும் நல்ல குணமும் உள்ள பெண் வேணும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.